இலங்கையின் துறைமுக நகர் பகுதியிலே கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சீன பிரஜை தொடர்பிலே இப்போது பெரும் அதிர்ச்சியூட்டுகின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இலங்கைக்குள்ளே சீன நாட்டவர்களுடைய ஆதிக்கம் அதிகரித்து வருகின்றதோ என்ற எண்ணங்களும் இப்போது எழ ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் அர்ஜுனா ராமநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மேலும் பிள்ளையானுக்கு எதிர்வருகின்ற அடுத்த மாதம் 4ஆம் திகதி வரையிலே பிள்ளையானை சிறையிலே வைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தினால். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த இலங்கைக்குள்ளே சீன நாட்டு பிரஜைகளினுடைய அல்லது சீன நாட்டவர்களுடைய ஆதிக்கம் அதிகரித்து விட்டதோ என்ற அடிப்படையிலே பல கருத்துக்களை இப்போது சமூக வலைத்தளங்களே பார்க்க கிடைத்திருந்தது. ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது சொற்ப நாட்களாக வருகின்ற செய்திகளிலே சீன நாட்டவர் கைது, சீன நாட்டவர்கள் படுகொலை, சீன நாட்டவர்கள் குழுக்களுக்கு இடையிலே மோதல், சீன நாட்டவருடைய பணத்தை சீன நாட்டவர் சேர்ந்தே கொள்ளையடித்தார்கள் என்ற அடிப்படையிலான செய்திகள் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம் கடந்த 23ஆம் திகதி அல்லது 22ஆம் திகதி 23ஆம் திகதி சம்பவங்களை சொல்லியாக வேண்டும். குறிப்பாக இலங்கையினுடைய கொழும்பு துறைமுக நகர், இந்த துறைமுக நகர் என்றாலே சொல்ல தேவையில்லை, அது இலங்கை அல்ல, மாறாக இலங்கைக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கின்ற சீனாவினுடைய ஒரு நகர் என்றே சொல்கின்ற அளவுக்கு அதனுடைய முதலீடுகள் எல்லாம் அந்த அளவுக்கு தான் இருக்கின்றது. எனவே இந்த துறைமுக நகர் பகுதியிலே இருக்கின்ற பாலத்திலே, தொங்கு பாலத்திலே 22ஆம் திகதி மாலை அளவிலே 3 சீன நாட்டவர்கள் அந்த இடத்திற்கு வந்து மீன்பிடித்தலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், தூண்டல் போட்டு மீன்பிடித்திருக்கின்றார்கள். அவர்கள் 22ஆம் திகதி மாலை ஆரம்பமான அந்த மீன்பிடித்தல் நடவடிக்கை இரவிரவாக நடந்திருக்கின்றது. 23ஆம் திகதி, அதாவது 12 மணி கடந்து 23ஆம் திகதி அதிகாலை 2:30 மணி வரையிலே 3 மணி அளவிலே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்களாம். அந்த வேளையில் தான் திடீரென ஒரு வாகனத்திலே, கருப்பு வாகனத்திலே திடீரென உள்ளே ஒரு 20 பேர் கொண்ட குழு நுழைந்து அந்த 3 பேரையும் கடத்தி இருக்கின்றார்கள். அந்த வாகனத்தில் வந்தவர்கள் தங்களுடைய முகத்தை மூடியிருந்தார்களாம். அவர்களும் சீன நாட்டவர்கள் தான் என்று சொல்லப்படுகின்றனர். எனவே மீன்பிடியிலே ஈடுபட்ட சீன நாட்டவர்களை வாகனத்திலே வந்த ஒரு 15-20 பேர் கொண்ட கும்பல், அதுவும் சீன நாட்டவர் கும்பல் தான், அவர்கள் துப்பாக்கி முனையிலே கடத்தி இருக்கின்றார்கள். இதிலே கடத்தப்பட்டவர்களுடைய முகங்கள் மூடப்பட்டு கைகள் கட்டப்பட்டு அவர்கள் அந்த வாகனத்திலே கொண்டு செல்லப்பட்ட போது 2 பேர் அந்த இடத்திலே, அதுவும் வீதிக்கு அருகிலே தள்ளிவிடப்பட்டார்களாம். மேலும் ஒருவர் கடத்தப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு விட்டார் என்ற அடிப்படையில் தான் அந்த வீதிக்கு அருகிலே தள்ளப்பட்ட மீன்பிடியில் ஈடுபட்ட அந்த 2 தப்பிய அந்த 2 சீன நாட்டவர்களும் துறைமுக போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த நபர் எங்கே, அதாவது கடத்தப்பட்ட நபர் எங்கே என்று விசாரணைகள் நடத்தப்பட்ட போது துறைமுக நகர், அந்த துறைமுக நகர், இந்த கொழும்பினுடைய துறைமுக நகர் பகுதியிலே, ஃபோர்ட் சிட்டி பகுதியிலே ஒரு துப்பாக்கியும், இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு துப்பாக்கியும் வாக்கி டாக்கி என்று சொல்லப்படுகிற தொலைத்தொடர்பு உபகரணமும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்ட போதுதான் நேற்று 23ஆம் திகதி அளவிலே இரத்தினபுரியினுடைய எகலியகொட என்று சொல்லப்படுகின்ற பகுதி, எகலியகொட என்று சொல்லப்படுகிற காரந்தன என்று சொல்லப்படுகின்ற பகுதி, காட்டு பகுதியிலிருந்து ஒரு சீன நாட்டவருடைய உடல் ஒன்று மீட்கப்படுகின்றது. காட்டு பகுதியிலே அவருடைய உடலை கொண்டே மறைத்து வைப்பதற்காக அதன் மீது கற்களை அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். அடிகாயங்களோடு முகம், அதாவது கண்கள் கட்டப்பட்ட நிலையிலே, கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையிலே கடுமையான அடிகாயங்களோடு அந்த உடல் மீட்கப்படுகின்றது. இது சீன நாட்டவருடைய உடலானா அல்லது சீன நாட்டை சேர்ந்தவர் என்பது தெரியும். அந்த துறைமுக நகர் பகுதிக்குள்ளே கடத்தப்பட்டவர் தானா என்பது உறுதிப்படுத்தாமல் இருந்தார்கள். பின்னர் அந்த மேலும் 2 அந்த மீன்பிடியில் ஈடுபட்ட அந்த மேலும் 2 சீன நாட்டவர்களிடம் கேட்டபோது இது அவர்தான் என்பதை உறுதிப்படுத்தி விட்டார்களாம். எனவே அங்கே கடத்தப்பட்டவர் கொழும்பு மற்றும் இரத்தினபுரி எல்லை பகுதியில் இருக்கிற இந்த எகலியபொட பகுதியிலே கொண்டு வந்து காட்டு பகுதியிலே அவருடைய உடல் வீசப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் தெரிந்து உடனடியாக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்ட போதுதான் பாதுக்க என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே ஒரு வாகனம் ஒன்று கைவிடப்பட்ட, கருப்பு நிற வாகனம் ஒன்று கைவிடப்பட்ட நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்திற்குள்ளே இரத்தக்கரைகள் எல்லாம் இருந்திருக்கின்றது. இதை பற்றி விசாரித்த போதுதான் அந்த வாகனத்தில் வந்த 3 பேர் தப்பி கொள்ளுப்பட்டிய பகுதி நோக்கி சென்றார்கள், முச்சக்கர வண்டியிலே சென்றார்கள் என்ற தகவல் கிடைத்து முச்சக்கர வண்டியினுடைய சாரதியும் கைது செய்யப்பட்டு விட்டார். பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் இந்த
பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகாமையிலே வைத்து 2 பேர் கைது செய்யப்படுகின்றார்கள். 2 சீன நாட்டவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையிலே அவர்கள்தான் அந்த வாகனத்திலே வந்தவர்கள் என்ற உண்மை வெளிவந்திருக்கின்றது. இன்னும் ஒருவரை தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்றது. மேலும் அந்த 3 சீன நாட்டவர்களை துறைமுக நகர்பகுதி ஃபோர்ட் சிட்டிக்குள்ளே வைத்து 3 சீன நாட்டவர்களை கடத்தி அதில் ஒருவரை படுகொலை செய்த அந்த கும்பலை தேடுகின்ற பணிகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கொலை எதற்காக இடம்பெற்றது அல்லது இந்த கடத்தல் எதற்காக இடம்பெற்றது என்ற பின்னணியிலே கடும் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இப்போது இலங்கைக்கான சீன தூதரகமும் இலங்கை அரசாங்கத்திடம் கடும் வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள். உடனடியாக இது சார்ந்த விசாரணைகளை நடத்தி உடனடியாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும்படியும் உடனடியாக இந்த விடயத்தை கண்டுபிடிக்கும்படியும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். குற்றவாளிகளை அடையாளம் காணும்படி அவர்களும் இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அத்தோடு சீன அரசாங்கம் அல்லது சீன தூதரகத்தினால் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய சீன நாட்டவர்களுக்கு உடனடியாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருமே அவதானமாக இருங்கள், ஏதோ ஒன்று நடக்கின்றது, உங்களுக்கு ஆபத்தினும் பட்சத்தில் உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது சீன நாட்டினுடைய தூதரகத்திற்கோ தெரியப்படுத்துங்கள் என்ற விடயமும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் பெரிய அளவிலே தான் இருக்கின்ற இந்த விடயம். இதே போன்றுதான் கடந்த 21ஆம் தேதி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக ஒரு சீன நாட்டவர் போலீஸ் நிலையத்திலே சென்று என்னுடைய 2 கோடி ரூபாய் 20 மில்லியன் ரூபாய் பணத்தை திருடிக்கொண்டு ஓடிவிட்டார்கள் என்ற அடிப்படையில் முறைப்பாடு செய்கின்றாராம். அதன் அடிப்படையில் அந்த இடத்திலே அதுவும் கொள்ளுப்பட்டி பகுதியை சூழ உள்ள பகுதி தான், அதுவும் சம்பவம் இடம்பெற்றதும் கொள்ளுப்பட்டியை சூழ உள்ள பகுதி தான். எனவே அங்கே போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்திருக்கின்றார்கள். அந்த பணத்தை திருடி கொண்டு ஓடியவர்களை ஒருவரை துரத்தி சென்று பிடித்து விட்டார்களாம். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போலீசார் அதனை பிடித்து விட்டார்கள். பிடித்து விசாரணைகளை மேற்கொண்ட போது மேலும் 3 பேர் தொடர்பாக சம்பவம் கிடைத்திருக்கிறது. அதிலே ஒருவர் சீன நாட்டவர். எனவே சீன நாட்டவரிடமிருந்து எடுக்கப்பட்ட 20 மில்லியன் 2 கோடி ரூபாய் பணம் ஒரு சீன நாட்டவரால் தான் திட்டமிட்டு அந்த பணம் பறிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தெரிய வந்திருக்கின்றது. அது இன்னும் பிரபலியமானது இந்த செய்தி என்று பார்த்தால் சாந்த பண்டார மஹிந்த ராஜபக்சவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய கட்சி சார்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சாந்த பண்டாரவினுடைய மகன் அனுத பண்டாரவும் அதிலே ஒருவராம். அவரிடம்தான் பணம் வந்து அவர் அந்த பணத்தை பிரித்து கொடுப்பதற்கான வேலையை செய்ய தயாராகி இருந்தார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. எனவே அந்த பகுதியிலே சீன நாட்டவரிடமிருந்து காருக்குள்ளே இருந்து பறிக்கப்பட்ட பணம், அதுவும் போலீசார் போன்று வேடமிட்டு வந்தவர்கள் உன்னுடைய அடையாளத்தை காட்டு என்று சொல்லிவிட்டு தான் அந்த பணத்தை பறித்து சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்று பார்த்தால் இன்னும் ஒரு சீன நாட்டவருடைய உதவியோடு அந்த பணத்தை பறித்திருக்கின்றார்கள் ஒரு சீன நாட்டவரிடமிருந்து. அதிலே தொடர்பட்டிருந்தவர் தான் சாந்த பண்டாரவனுடைய மகன் அனுத பண்டார என்று சொல்லப்பட்ட அவரும் கைது செய்யப்பட்டு இப்போது அவரும் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். எதிர்வருகின்ற 27ஆம் தேதி வரையிலே அனுத பண்டாரமும் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டு அவரிடமும் கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இதே போன்று இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று சமூக வலைத்தளத்திலே பார்க்க கிடைத்திருந்தது. இந்த களுத்துறையினுடைய வேறுவள என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலும் சீன நாட்டவர்களுடைய ஆதிக்கம் அதிகரித்து வருகின்றதாம் என்ற அடிப்படையில் அந்த பதிவு அங்கே பார்க்க கிடைத்திருந்தது. வேறுவள பகுதியிலே சீன நாட்டவர்கள் பண்டு இறைச்சி அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்களை உள்ளே கொண்டு வந்து அவர்கள் தங்களுடைய இந்த அட்டகாசங்களை செய்கின்றார்கள், மதுபோதையில் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் சட்டவிரோதமான அடிப்படையில் இரத்தினக்கல் வியாபாரத்தை மேற்கொள்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சீன நாட்டவர்களுடைய ஆதிக்கம் இன்னொன்று குற்ற பின்னணியும் இப்போது தீவிரப்படுகின்றது. அதுவும் ஒரு இலங்கையினுடைய பாதாள உலகக்குழு என்ன வேலையை செய்யுமோ அதே வேலையை சீன நாட்டவர்கள் இலங்கைக்குள்ளே செய்திருக்கின்றார்கள். ஆனால் இதே இது அவர்களுடைய நாட்டிற்குள்ளே செய்ய மாட்டார்கள். செய்தால் கடும் தண்டனை, மரணம் மட்டும்தான் தண்டனையாக இருந்திருக்கும். ஆனால் இலங்கை தானே செய்து விடலாம் என்று அவர்கள் செய்திருக்கின்றார்கள் போல். கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. ஏனைய குற்றவாளிகளையும் கைது செய்வதற்கான வேலைப்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வுகளிலே அவர் கலந்து கொண்டிருக்கின்ற போது உடனடியாக அவரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும்படி பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால். ஏன் எதற்காக என்று தெரியும். கடந்த காலங்களிலே கோட்டை பகுதியிலே அவர் தன்னுடைய வாகனத்தை விட்டு எங்கேயோ சென்று வருகின்ற போது போலீசார் இந்த போக்குவரத்து கடமையில் ஈடுபட்ட போலீசார் அவரை சென்று கேட்கின்ற போது மடையா என்ற அடிப்படையில் ஏதோ சொல்லிவிட்டு சென்றிருந்தார் அர்ஜுனா ராமநாதன். அது தொடர்பாக போலீசாருக்கு இடையூறு விளைவித்தார், போலீசாருக்கு இடையூறு விளைவித்தார் என்ற அடிப்படையிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கிலே தான்
இந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நீதிமன்றத்திலே முன்னிலையாகவில்லையாம் என்ற அடிப்படையிலே அவருக்கு இப்போது பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. பாராளுமன்றத்திலே அவர் இன்றைய தினம் இருக்கின்ற போதுதான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக, தன்னுடைய அடிப்படை உரிமை மீறப்படுகின்றது என்ற அடிப்படையிலே, தன்னுடைய சிறப்புரிமை மீறப்படுகின்றது என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே கொந்தளித்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். அவருக்கு ஆதரவாக சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சியினரும் கொந்தளித்திருக்கின்றார்கள். அதாவது பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கின்ற போது எப்படி கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு பதிலளித்திருக்கின்றார் சுனில் வட்டக்கல பதிலளித்திருக்கின்றார். ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான சுனில் வட்டக்கல பதிலளித்திருக்கின்றார். அது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் விசேட தேவை தவிர்த்து ஏனைய நாட்களிலே அல்லது விசேட தேவை இல்லாவிட்டால் நீதிமன்றத்திலே முன்னிலையாக வேண்டி இருக்கும், முன்னிலையாகித்தான் ஆக வேண்டும். அது நீதிமன்றம், அது நீதியை நிலைநாட்டுகின்ற இடம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஒருவருக்கு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றால் முதல் தடவை அவருக்கு அழைப்பாணை பிறப்பிக்கப்படும், செல்லாவிட்டால் இரண்டாவது முறையும் அழைப்பாணை பிறப்பிக்கப்படும், அப்போதும் செல்லாவிட்டால் மூன்றாவது முறைதான் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் இதை பற்றிய விளக்கத்தை சொல்லுங்கள். எனவே இப்போது தன்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டதாக நாடாளுமன்றத்துக்குள்ளே அர்ஜுனா ராமநாதன் உட்பட அவர் சார்ந்த, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட அவர் சார்ந்த கட்சி உறுப்பினர்களும் கொந்தளித்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். மேலும் ஒரு செய்தி என்றால், பிள்ளையானுக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தினால் எதிர்வருகின்ற மாதம் 4ஆம் திகதி வரையிலே விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றார். அது ஒரு வழக்கு. குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்தும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை என்றும் தான் சொல்லப்படுகின்றது. ஆனால் அடிக்கடி உதயகமன்வல சொல்லி வருகின்றார், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையானுக்கு எந்த விதமான அறிக்கையும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படவில்லை. கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட தொடர்பாகத்தான் அங்கே அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றது. எனவே அரசாங்கம் பொய் சொல்கின்ற அடிப்படையில் சொல்லி வருகின்றார். அந்த வழக்கு சார்ந்து அவர் ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார். 1 வருடங்களும் கடந்து விட்டது, 1.5 வருடங்களாக போகின்றது. அடுத்ததாக இந்த மட்டக்களப்பு பகுதியில் 2008ஆம் ஆண்டு கால பகுதியிலே தை மாதம் மே மாதம் இறுதி தருணங்களிலே, அந்த வருடத்தினுடைய இறுதி தருணங்களிலே 5 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திலே 3வது சந்தேக நபராக பிள்ளையான் பெயரிடப்பட்டிருந்தார். இதிலே மட்டக்களப்பு கல்லடியினுடைய முருகன் கோவிலுக்கு அருகாமையிலே என்று சொல்லப்படுகின்ற பகுதியாம். அந்த இடத்திலே போலீஸ் அதிகாரி, முன்னாள் போலீஸ் அதிகாரி உட்பட இன்னும் ஒருவர் மொத்தமாக 2 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அத்தோடு இந்த மட்டக்களப்பு பிரதான வீதியிலும் 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். வவுனதீவு பகுதியில் ஒருவர் கடத்தி செல்லப்பட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த குற்றத்தின் பின்னணியிலே பிள்ளையானும் மிக முக்கியமானவர் என்ற அடிப்படையிலே தான் பிள்ளையான் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்ட அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற போது அவரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கும்படி நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றமும் இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது செம்மணி மனித புதைகுழி விடயம். செம்மணி மனித புதைகுழியிலே தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்ற போது குவியலாகத்தான் அதாவது மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டு வருகின்றது. குவியலாக போடப்பட்ட விடயமும் சில புகைப்படங்களை பார்த்திருந்தேன். தலையில்லாத உடல் எச்சங்களும் மீட்கப்பட்டிருந்தது என்பது மிக முக்கியமான விடயம். அதிலும் நேற்றைய தினம் அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்ற போது ஒரு சிறுவன் மலைக்கு அணிகின்ற ஆடை, ட்ரெயின் கோட்டை அணிந்தபடி அவர் அத்தோடு காலிலே காலுறைகளும் போட்டிருந்தாராம். அந்த ஆடைகளோடு அவருடைய உடல் எச்சம் மீட்கப்பட்ட விடயமும் கொஞ்சம் பேசுபொருளாக மாறியிருந்தது. ஆனால் அது அடக்குமுறையானது சட்ட ரீதியான அடக்குமுறையாக இருக்குமோ என்ற அடிப்படையிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், நல்லடக்க முறையிலான அடிப்படையிலே ஒரு பெட்டி ஒன்றுக்குள்ளே வைத்துத்தான், அந்த நல்லடக்க முறையிலே செய்கின்ற அந்த பெட்டிக்குள்ளே வைத்துத்தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக அங்கே மனித உரிமைகள் சட்டத்தரணியாக இருக்கின்ற நிரஞ்சன் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்தையும் பார்க்கின்ற போது, குறிப்பாக இங்கே குற்ற பின்னணி இடம்பெற்ற பல ஆதாரங்கள் இருக்கின்றது. மீட்கப்படுகின்ற உடல்களிலே அல்லது உடல் எச்சங்கள் அத்தனையுமே குற்ற பின்னணி இடம்பெற்ற ஆதாரங்கள், பல எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் ஒரு சில எச்சங்கள் சட்ட ரீதியான அடக்குமுறைக்கு உட்பட்டது போன்றும் தென்படுகின்றதாம். இதன் அடிப்படையிலே யாழ்ப்பாணம் மருத்துவமனை அணுகி கேட்டபோது, இங்கே உடல்களை நீங்கள் புதைக்கின்ற வழக்கம் இருக்கின்றதா என்று அணுகி கேட்டபோது அவர்கள் இந்த இடத்திலே தாங்கள் ஒருபோதும் உடலை புதைத்ததில்லை என்பதை சொல்லி இருக்கின்றார்களாம். மாறாக
கோம்பையன் மயானத்திலே தான் அவர்கள் இந்த வண்ணார் பண்ணை பகுதியில் இருக்கின்ற கோம்பையன் மயானத்திலே தான் அவர்கள் உடலை புதைக்கின்றார்கள் என்ற தகவலை சொல்லியதாக சட்டத்தரணி நிரஞ்சன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று இந்த சித்துபாத்தி மயானம், இப்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்ற சித்துபாத்தி மயானத்தினுடைய அது சார்ந்த நிர்வாகிகளிடமும் கேட்கின்ற போது அவர்களிடமும் தரவுகள் இல்லையாம், உடல்கள் புதைத்ததற்கான தரவுகள் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த உடல்கள் எப்படி வந்தது? அது ஒரு பெரும்பகுதி உடல்கள் குற்ற பின்னணியை கொண்ட, குறிப்பாக தூக்கி போட்டு அப்படியே ஒரு குறுகிய, அதுவும் 1.5 அடி 2 அடிக்குள்ளே அதுவும் கும்பலாக மீட்கப்படுகின்ற உடல் எச்சங்களாக இருக்கின்றது. இன்னும் ஒரு பகுதி சில அடக்குமுறை, அதாவது நல்லடக்க முறையில் சட்ட ரீதியான அடக்குமுறை போன்ற ஒரு சில உடல்களும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலானவை குற்ற பின்னணி கொண்டவை போன்றே கண்ணால் பார்க்கின்ற போது, சாதாரணமாக பார்க்கின்ற போது தெரிகின்ற அடிப்படையில் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அந்த சட்ட ரீதியான அடக்குமுறை என்பது இது எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். அது யாழ் மருத்துவமனையும் அப்படி புதைக்க அங்கே கொண்டு வந்து அடக்கம் செய்யவில்லை. அங்கிருக்கின்ற இந்த சித்துபாத்தி மயான நிர்வாகிகளுக்கும் இது பற்றி எந்த தரவுகளும் அவர்களிடம் இல்லை என்றால் இது எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வியும் அறிக்கைகள் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்த பின்னர் தான் இது தொடர்பாக தெரிய வரும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். இதுவரையிலே 56 நாட்கள் ஒதுக்கப்பட்டிருந்த அகழ்வு பணிகளிலே நேற்றைய தினம் 41வது நாள், இன்று 42வது நாள். நேற்றைய தினம் அகழ்வு பணிகளின் போது பல எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் மொத்தமாக 478 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அல்லது மனித உடல் எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.